வேலூர். ஓ, நீ தான் வந்தாலும் திருப்பி அனுப்புனாளா? இல்லைங்க சாமி, தெரியாம சொல்லி. நீ எதுக்காக வந்து அதை மட்டும் பாருமா, வந்த வேலையை மட்டும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்க. சரி சரிங்க. எதுக்காகம்மா அவங்க திரும்பி போனாங்க? உங்ககிட்ட என்ன கேட்டாங்க அவங்க? சாமி என்ன இலையெல்லாம் கொண்டு வரலீங்களான்னு கேட்டால் நாங்கள் இங்கே வரல சாமி, சும்மா சாமி கும்பிட்டு போட்டு போகிறோம்னு வந்தாங்க. சும்மாலாம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒன்று தான் சாமி சொன்னேன். சரி சரி. உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள். ஈஸ்வரிங்க சார். ஊருங்க? வேலூருங்க சாமி. சரிங்க. அவங்க என்ன தொந்தரவுன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கம்மா? என்ன அவங்க சொன்னாங்க? நீங்கள் அவங்க சொன்னால் என்ன சொல்லல? அவங்க வந்துங்க, நாங்கள் சும்மா சாமி கும்பிட்டு போட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். நாங்கள் சாமி பார்க்க வரல, சும்மா சாமி கும்பிட்டு போட்டு வரணும்னு சொல்லங்காட்டிக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாமி வந்து பிரசாதம் கொண்டுட்டு வந்தால் தான் சாமி கும்பிட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன பிரசாதம்? இந்த இலை இதெல்லாம் கொண்டு வரணுங்க. இது பிரசாதம் இல்லைம்மா, அவங்க வேதனைக்கு அவங்க சாப்பிட்ட பொருள் கொண்டு வர்றாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அந்த அம்மா கேட்ட சொன்னாங்க. அந்த அம்மா வந்து இந்த வார்த்தை கேட்கல. உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சாமியாடி சொல்லுவாங்களா, அது சொல்ல மாட்டேறீங்க, அப்படி தானே கேட்டுச்சு? அது இல்லை, சாமியாடின்னு சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நல்லங்க. அப்புறம் என்ன சொல்லுச்சு? நான் சும்மா வந்தோம் சாமி கும்பிட்டு போட்டு. அம்மா அப்படி அந்த அம்மா சொல்ல. அன்னைக்கு சொன்னது ஒரு மாதிரி சொல்கிறேன், இன்றைக்கி சொன்னது ஒரு மாதிரி சொல்கிறேன். அன்றைக்கி சொன்னது வீடியோ இருக்குது, காமிக்கிட்டே நீயே. என்னமோ தெரியல, என்னமோ சொல்லுச்சுங்க. நானும் அதுன்ட்டு சாமி. அம்மா அந்த அம்மா அன்றைக்கி என்ன சொல்லுச்சு அதை மட்டும் சொல்லு. அதாங்கன்னு சொன்னேன் நான். அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா? எங்கள் கம்பளத்து நாய்க்கு மாற இவங்க சாமி சொல்லுவாங்களா, சாமியாடி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. கேட்டாங்க. அப்படியெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க, இங்கே மந்திரிப்பாங்க. அவங்க இதுக்கு எந்த கேள்வி கேட்டாங்களா இல்லையா? சாமி அடி சொல்லுவாங்களா, கம்பளத்து நாய்க்கு மாற கேட்டாங்களா இல்லையா? அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேறியா? அப்புறம் ஏமா நீ ஆமா நான் சொல்கிற கேளுமா, நீ ஏமா அவங்க சொல்ல மாட்டேற? என்னம்மா உனக்கு புரியல? ஏமா மறைக்கிற? அது சொல்கிற உனக்கு என்னம்மா தலையா சீவிடுறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க அதை சொல்லுமா. அப்போ நீ என் கஷ்டத்துக்கு வந்திருக்க, எனக்கு தெரியும் நீ சொல்லியிருந்தா அவங்க பொறுப்பில் இருக்கவங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க. உனக்கு எதுக்குமே இந்த வேண்டாத வேலை? அவங்க என்ன சொன்னாங்க உன் வாயா சொல்லுமா. என்ன சொன்னாங்க? அந்த நாங்கள் சும்மா சாமி கும்பிட்டு தான் வந்தோம்னு சொன்னாங்க. அப்படியே திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கு. நீ எத்தனை மணி நேரம் அஞ்சு நின்றுட்டே இரு. அவங்க என்ன சொன்னாங்க கரெக்டாக சொல்லு, இல்லைன்னா அவங்க சொன்ன வீடியோ. கண்ணு சாமி தான் கும்பிட வந்தோம். அம்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ என்ன சொன்ன நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு? அதான் நாங்கள் எதுவுமே கொண்டு வரலாமா. அம்மா அவங்க சொன்ன வாக்கு என்ன? கம்பளத்து நாய்க்கு மாற இவங்க சொன்னாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? கேட்கலைங்க எனக்கு பகவானே. அப்போ நீ நின்றுட்டே இருமா. எனக்கு புரியலைங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரியல. அம்மா நீ தானம்மா நீ என்கிட்ட வந்து சொன்ன. அதாங்க சாமி. அப்படிலாம் தெரியல இவங்க என்ன ஆளு தெரியல. அவங்க எங்க மந்திரிப்பாங்க. மந்திரிக்கு வந்தாங்க சாமி அப்படின்னு சொன்னேனுங்க நான். நீங்கள் அதெல்லாம் அந்த சும்மாலாம் மந்திரிக்க மாட்டாங்க, சும்மாலாம் சாமி. ஆமாம், வேப்பங்கொத்து வந்து உடச்சிட்டு வந்தால் மந்திரிப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அவங்க சொன்னதே என்ன சொல்ல மாட்டேறீங்க. என்ன சொன்னாங்கன்னா சரி நீங்கள் நின்றுட்டே இருக்கு, நானும் நின்றுட்டு இருக்கேன், மற்றவங்களும் நின்றுட்டே இருக்குது. சொன்னேன் இப்படி சொன்னேன், பிடிவாதம் பிடிச்சி சாமி என்ன. ஏம்மா சொன்னால் சொல்லுமா, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுமா, உன் வாயால் சொல்லுமா. நாங்கள் மந்திரிக்க வரல, சும்மா சாமி போட்டு போகிறோம் வந்துடுமோ அப்படின்னு சொன்னாங்க சாமி. அது நீங்கள் அன்றைக்கி இது சொல்லலையே. அன்றைக்கி நீங்கள் இது சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க கரெக்டாக சொல்லு. என்னன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, போங்க. அப்போ நீ நின்றுட்டே இரு. இது எட்டதான் சாமி விட்ட மாட்டேன். என்னம்மா சொல்கிற? சாமி விட்ட மாட்டாடிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி பிடிவாதமாக பேசுகிறேன், நாங்கள் என்ன பண்ணுறது? நீ பிடிவாதம் சொல்லக்கூடாதுன்னு இருந்தால் அப்புறம் அவங்களுக்கு பிடிவாதம் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுமா. அவங்க நான் சொன்னது இந்த வார்த்தை நீ சொன்னா சரிம்மா. அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லு. நாங்கள் சாமி கும்பிட வரல, சும்மா சவுண்டு பேசாதம்மா. ஆமாம் கத்தாத மெதுவாக பேசு. சாமி கும்பிட காது ஒன்றும் கேட்காம இல்லை, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீ பேசுகிற பூரமா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒன்றும் சொல்லலைங்க. நான் சும்மா சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுங்க, நான் வந்து பிரசாதம் கொண்டு வந்தாதான் இங்கே சாமி கும்பிட, சும்மாலாம் இங்கே சாமி கும்பிடக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தையும் நீ சொல்லவே இல்லை. ஏன் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு புரியல தங்கம். அப்போ நீ நின்றுட்டே இருப்பாரா. 2 போய் பேப்பர் எட்டு வா. உனக்கு வந்து சொல்லாமல் இல்லை அவங்க சொன்னோம்னா வந்து சொல்லாமல் போய் கேட்கலாம். எட்டு என்னதான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பண்ணாடி இப்படி பேசுகிறாங்க. அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்க என்ன சொன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேட்டு சொன்னதுக்கு நீ தானே பண்ணிக்கிறந்த. ஏப்பா என்ன கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ தானே இருந்த.
உனக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அம்மா கூட சத்தம் போட்டு விட்டேன். இல்லை நீங்கள் ஆட்டோவில் ஏறின அப்புறம் திருப்பி வண்டியில் உட்காந்து திருப்பி வந்தாங்க. ஆமாம், நாங்கள் வெளியே போயிட்டோம். இந்த மாதிரி தானே அது. ஆமாம். அப்புறம் ஏன் சொல்கிற மாட்டேங்குது? சாமி நான் இந்த ஒரு வாட்சம் கம்பளத்தை நாய்க்கிறெல்லாம் இல்லைங்க பண்ணாடி இவங்க வந்து வந்திருப்பாங்க. இப்போ பாரு வருது பாரு. வந்திருப்பாங்கன்னு தான் சொன்னேன் நான். நீங்க சொன்னதே பேச்சு இல்ல. அவங்க வந்த உடனே இறங்கி என்ன சொன்னாங்க அதுதான் பேச்சு. என்னை வந்து கேட்டாங்கன்னு நான் வந்துட்டு பண்ணாடி வண்டியில் அவங்க என்ன சொன்னாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அது கம்பளத்தை நாய்க்கிறெல்லாம் இல்லைங்க, இது நாய்க்கு மாதிரி நான் அவங்க சொன்னதை சொல்ல போட்டுக்கிறாங்க. மாட்டேங்கிறீங்க. அவங்க அதனால நான் வந்துட்டு இந்த நீங்களே கேளுங்க. இல்லம்மா கமலத்து நாய்க்கு மாதிரி இல்லை நீங்க சொன்னீங்க. அவங்க முதல் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சாமி கும்பிட நாங்கள் இதெல்லாம் பண்ண வரலையுமா அது வேண்டாம்மா, அது வேண்டவே வேண்டாம். அவங்க முதல் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன கேட்ட வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க அதை மட்டும் ஒரே வார்த்தை தான் நான் கமலத்து நாய்க்கு மாதிரி இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? அவங்க கேட்டாத்தான்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அது ஒன்றே தான் கேட்டாங்க, அதோட கம்முனுக்கிட்டு. சரி நீங்க சரியாவே புரிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க. சாமி அந்த ஊர் எந்த ஊருக்காருன்னு அவங்க எனக்கு தெரியாது சாமி. இல்லைம்மா பேர் இல்லைம்மா. அவங்க வந்த உடனே என்ன கேட்டாங்க? கமலத்து நாய்க்கு மாதிரி மந்திரி பார்க்கலான்னு வந்திருப்பாங்களான்னு கேட்டாங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஐயோ அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க சொன்னதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் கண்ணு நான் வந்துட்டு கம்பளத்து நாய்க்கு இல்லைங்க, இது வந்து பண்ணாடி வந்து நீங்க சொன்னதே பேச்சு இல்லை. நீங்க என்ன கம்பளத்து நாய்க்கர்னா அவங்க எதுக்காக கேட்குறாங்கம்மா? ஜாதி எதுக்குமா கேட்குறாங்க? வந்திருப்பாங்களா சாமியோட அம்மா ஜாதி எது கேட்குறாங்க? என்ன சமுதாயம் இருந்தாலும் அவங்க மந்திரிக்க வந்திருக்காங்க, அது ஜாதி எது கேட்கணும்? நம்ம இருக்கணும்மா. நம்ம ஜாதி கேட்டு என்ன வீட்டில் வந்து சாப்பாடு போடுறாங்களா இல்லை பொண்ணு கேட்டு வர்றாங்களா? அந்த பிரச்சனை அதுதான் கேட்டாங்க சாமி, அதை ஒன்று தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரி அமைதியாக நில்லும்மா. அம்மா அமைதியாக நில்ல, அவங்க எழுதி கொண்டு வருவாங்க. உனக்கு மன்னிச்சு விடுவாங்க, மன்னிச்சு விடுவாங்க. நீ போய் நாளைக்கு வாங்க, நீ சொல்கிற வரைக்கும் அப்படியே நில்லுங்க. எப்படி இப்படி பண்ணாடி பேசணும் என்னதான் பண்ண பண்ணாடி ஒன்றும் பேசல. அவர் நல்லா தான் பேசுறாரு. அவர் சொன்னதை நீங்க இது ஒரே வார்த்தை தான் கண்ணு நான் சொன்னேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பகவானே. சொன்னதே கேட்கல. நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கல. நீங்க ஒருத்தர் என்ன வந்து சொன்னீங்க தெரிஞ்சு தெரியாம கேட்டா அப்படி சொல்லி அவங்க இப்படி கேட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் அவர் இல்ல. கேட்கறாரு. நீங்க என்ன வேற ஒண்ணு சொன்னீங்கன்னு அவங்களுக்கு கேட்கறது கேட்கல. பேச்சு இல்ல. நீங்க 1000 போய் சொல்லி இருக்கலாம். ஐயோ நம்மளுக்கு இதுக்கு என்ன கிடக்குங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது கடவுளே. வந்த உடனே என்ன கேட்டாங்க? கம்பளத்து நாய்க்கு மாதிரி மந்திரி பார்க்கலான்னு அப்படின்னு கேட்டாங்க. தான் கேட்டாங்க. அப்ப நான் சொல்ல வந்துட்டு மாட்டேங்கிறீங்க. அவங்க எப்படி அப்போயே இந்த மாதிரி என்னம்மா சொல்லிட்டு இருந்தது? என்ன சொன்னாங்க? நாங்க இதைத்தான் சொன்னேன். அதை இது எதுக்கு மலிப்பு மலிப்பு பேசணும்? மலிப்பல்லங்க சாமி, அவங்க சாமி ஐயா, சாமி ஆடுறவாங்களான்னா அவங்க என்ன கம்பளத்தை கேளுங்க, நாய்க்கான சாமி கும்பிடக்கு வந்துருக்கு. வெறும் சும்மாவெல்லாம் சாமி கும்பிடக்கூடாதுங்க நான் சொன்னேனுங்க. மெதுவாக பேசும்போது எதுக்கு இந்த கற்று கத்துறா? கம்பளத்து நாய்க்கு மாதிரி ஓ, கடவுளே நம்ம தலைவிதி எங்க போனாலும் எனக்கு தான் புரியாம பேசுறீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தான் கேட்டாப்படி. வேற ஒண்ணும் ஒன்றும் கேட்கல. அமைதியா பேச அமைதியா அவங்க என்ன சொன்னாங்க? வந்த எதுக்கு இந்த கற்று கத்துறா? உனக்கு ஏதாவது சண்டை கட்டுறாங்களா? இப்போ நாங்கள் கத்துனா தோட்டமே பூரா கேட்கும். நல்லா தாங்க நாம